கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளிலே தேவன் நம்மை பரிசுத்தமாக வழிநடத்தி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நிமித்தமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை இன்றைய தினத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைய தினத்திலே பரிசுத்தமாக வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான பரிசுத்தமான வேத பகுதியாக ஏசாயாவின் புஸ்தகத்திலிருந்து 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் இன்றைய தினத்திலே நாம் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. தேவன் என்ற பரிசுத்தமான வார்த்தையை நமக்கு அன்பாக கொடுத்திருக்கிறார். எழும்பி பிரகாசி, ஆண்டவர் நல்ல ஒரு பரிசுத்த வார்த்தையை நமக்கு இந்த நேரத்தில் அன்பாக கொடுத்திருக்கிறார். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒளியில நடக்க கிருபை கொடுத்திருக்கிறார். அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அந்த ஒளியானது நம்மேல் என்றென்றைக்கும் இருந்து நம்மை பரிசுத்தமாகவும் ஒரு கிருபையாக நமக்கு ஒரு விடுதலையாக கொடுக்கப்படுகிறது என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் எப்போதும் நம்மேல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் எப்போதும் ஒளியிலே நடத்துகிறார். இதுதான் நாம் இந்த தினத்திலே பார்க்க வேண்டியது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவருடைய வழியிலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நினைக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஆண்டவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒளியிலே நடப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒளியிலே பரிசுத்தமாக நடத்துவார். உங்களை மட்டுமல்ல, எல்லோரும் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் எப்போது நமக்கு ஒரு சாட்சியாக இருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.